ஈரோடு மாவட்டம் பவானியில் நள்ளிரவு வாகன சோதனையில் நிற்காமல் சென்ற காரை போலீசார் 10 கிலோமீட்டர் துரத்தி பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மேகநாதன் வழங்க கேட்போம். மேகநாதன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். மேகநாதன், வணக்கம். ஈரோடு மாவட்டத்தையும் நாமக்கல் மாவட்டத்தையும் இணைக்கக்கூடிய பவானி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள அந்த காவிரி ஆற்று பாலத்தின் அருகே உள்ள மாவட்ட காவல் வாகன சோதனை சாவடியில பவானி போலீசார் நேற்று இரவு சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சுமார் நள்ளிரவு ஒரு 12:30 மணி அளவில் குமாரபாளையம் பகுதியிலிருந்து அதிவேகமாக ஒரு கார் வந்துள்ளது. இந்த நிலையில காரை தடுத்து நிறுத்த முயன்ற போது கார் நிற்காமல் மேட்டூர் சாலையில் நோக்கி காட்டில் வந்தவர்கள் பயணித்துள்ளனர். இந்த நிலையில இருசக்கர வாகனத்தில் ரோந்து போலீசார் அவர்களை விரட்டி பிடிக்க முயன்ற போது பவானி அருகே உள்ள 3 ரோடு பகுதியில் அந்த காரை மீண்டும் திருப்பிக் கொண்டு பவானி நோக்கி அந்த காரில் வந்தவர்கள் சென்றுள்ளனர். இந்த நிலையில போலீசார் உஷார்படுத்தப்பட்டு பவானி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நீதிமன்ற வளாகம் முன்பாக சாலையின் நடுவே பேரிகேடுகளை வைத்து காரை தடுக்க முயன்ற போது காரில் வந்தவர்கள் அங்குமிகுமாக அலைமோதி அருகில் உள்ள குறுக்கு சந்து வழியாக செல்ல முயன்று கார் சிறிது கோளாறு ஏற்பட்டு பழுதாகி நின்றுள்ளது. இந்த நிலையில போலீசார் அவர்களை சுற்றி வளைத்த போது காரில் 5 நபர்களுமே காரை விட்டு இறங்கி ஆளுக்கு ஒரு திசையில் ஓட தொடங்கினர். இந்த நிலையில போலீசார் துரிதமாக செயல்பட்டு காரை பறிமுதல் செய்வதுடன் அந்த தப்பியோடிய நபர்களையும் விரட்டி பிடிக்க முயன்ற போது அவர்கள் அந்தியூர் சாலையில் உள்ள சுமாராக அந்த சம்பவத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு தப்பி ஓடி 2 சிறுவர்கள் அந்தியூர் சாலையில் உள்ள காரையம்பட்டி பகுதியில ஒரு கால்வாய் வழியாக சுமார் 30 அடி பள்ளத்துல குதித்து தப்பி வர முயன்ற போது ஒரு சிறுவனுக்கு காலில் காயம் ஏற்பட்டு அந்த சிறுவன் அவர்களை துடித்துள்ளார். இதையடுத்து அந்த சிறுவனை பிடித்த போலீசார் அவனுடன் தப்பிக்க முயன்ற மற்றொரு சிறுவனையும் சேர்த்து பிடித்த நிலையில அந்த காரில் பயணித்ததாக 5 பேர் கூறப்படும் நிலையில 3 பேர் தப்பி ஓடியதாகவும் தற்போது 2 பேரை பிடித்து விசாரணை செய்து வரக்கூடிய சூழலில் அந்த காலில் காயமடைந்த சிறுவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் மேலும் ஒரு சிறுவனிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் இவர்கள் வேறு ஏதாவது அருகில் உள்ள சேலம் மாவட்டம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் கொள்ளை சம்பவங்களை அரங்கேற்றிவிட்டு இந்த கார் மூலமாக தப்பிச் செல்ல முயன்ற போது இவர்கள் பிடிபட்டார்கள் என்பதும் இவர்கள் சத்தியமங்கலம் அருகே உள்ள பவானி சாகர் பகுதியில் வசித்து வருவதாகவும் முதற்கட்டமாக போலீசார் தரப்பு ஒரு தகவல் வெளியாகியுள்ள நிலையில இவர்கள் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டது உறுதிப்படுத்தலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் உள்ளது. இவர்கள் நள்ளிரவு நடந்த இந்த போலீசாருடைய இந்த சேசிங் சம்பவம் பவானியில பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மேகநாதன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.